Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு எப்பவும் போல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு விசேஷ நாளில் ரெடி ஆகும்போது யூஸ் ஆகிற மாதிரி நிறைய சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா queenbeeparadise.officialங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்லரி, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாம் நம்ம சேஃபாக ஸ்டோர் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி கட்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒன்ஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா இதை எந்த கம்மும் வச்சு ஒட்ட முடியாது. தங்க நகையாக இருக்குது அப்படின்னா நம்ம நகை கடைக்கு கொண்டு போய் இதை பற்ற வச்சு தான் ஒன்று சேர்க்கணும். பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த தங்கம் கலர் மாறிடும், அந்த டிசைன் எல்லாம் கொஞ்சம் மழுங்கி போயிடும். உங்ககிட்ட அந்த மாதிரி உடஞ்சி போன ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு குவிக்கான ஹேக் பார்க்கலாம். ஸ்டேஷ்னரியில் இந்த மாதிரி கோல்டு கலர் கிராஃப்ட் ஒயர் கிடைக்கும். சில்வர் கலர்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னமான மெட்டல் ஒயர். இதை ஈஸியாக சிசர் வச்சு கட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பிஞ்சு போன இடத்த இதை வச்சு கோர்த்து ஒன்று சேர்க்க முடியும். நம்ம இந்த மாதிரி கோர்த்துட்டு நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் எடுத்துகிட்டு போய் முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உடஞ்ச பகுதி ஒன்று சேர்ந்துடும். பாருங்கள், ஒன்று சேர்த்தியாச்சு. ஒரிஜினல் நகை மாதிரியே நீட்டாக இருக்குது. இதை நம்ம சேஃபாக பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப பக்கத்தில் பார்த்தா தான் நம்ம அந்த ஒயர் போட்டு முறுக்கி இருக்கிறது தெரியும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலாம் ஒன்றுமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி. இதோட பெண்டன்ட் வந்து தனியாக கட்டாய் விழுந்துருச்சு. இதை நகைக்கடையில் கேட்கும் போது இதை சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறமா இந்த மாதிரி கிராஃப்ட் ஒயர் வச்சு நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுட்டேன். ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் அந்த கிராஃப்ட் ஒயர் தெரியும். இப்போ இதை வந்து நான் எப்பவும் போல் சேஃபாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். என்னோடய ஃபேஸ் ரிவீல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜுவல்லரி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ உங்ககிட்டயும் இந்த மாதிரி உடஞ்சி போன ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா இந்த கிராஃப்ட் ஒயர் ஹேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் அந்த ஜுவல்லரியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த ஜுவல்லரி எல்லாம் டேமேஜ் ஆகாமல் சேஃபாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகை வாங்கும்போதே கூட இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த பாக்ஸில் அங்கங்கே இந்த மாதிரி டபுள் சைடட் ஸ்டிக்கர் போட்டுட்டு அந்த ஜுவல்லரியை அசையாத மாதிரி நம்ம நீட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ராவல் டைமு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது கூட நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அப்படியே இருக்கும். நகையெல்லாம் வளைஞ்சு போய் உடையாது. நம்ம சேஃபாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம் வந்து ரொம்ப சேஃப் தான். இதனால் நகைக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் நிறைய நாளாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஹூக்கெல்லாம் பிஞ்சு போயிருச்சு அப்படின்னா இதை ஊசி நூலே இல்லாமல் 5 நிமிஷத்தில் ப்ரெஸ் பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிவைஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதில் கட்டிங் பிளேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. கூடவே 3 விதமான ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இந்த பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பட்டன் வைக்கணும்னு கவனமாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிளேயரில் இந்த ரப்பர் பார்ட்டை எடுத்துகிட்டு டாப் பீஸு பாட்டம் பீஸு இந்த மாதிரி 2 சைடும் நம்ம வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். இதை வந்து பட்டன் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரே செகண்டில் பட்டன் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சைடு இப்போ வச்சாச்சு. அடுத்த சைடும் இதே மாதிரி நம்ம பட்டன் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் பட்டன் கிடச்சிரும். ஒரே செகண்டில் நம்ம பட்டன் வச்சிட முடியுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் அடிக்கடி ட்ரெஸ்ஸில் பட்டன்லாம் காணாமல் போயிடும். அவசரத்துக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயம் நம்ம ட்ரெஸ்ஸில் நெக்கு வந்து கொஞ்சம் லோவாக போயிடும். அதை வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் நம்ம பட்டன் வச்சிட முடியுது. இந்த டூல் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பயன்படுத்தி நிறைய டிப்ஸு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போல்லாம் நரமுடி வர பிரச்சனை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது.
ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் பயன்படுத்தி முகத்தில் நிறைய டார்க் பேச்சஸ் வருது, நரமுடி அதிகமாகுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஹெர்பல் ஹேர் டைக்கு மாறிட்டுருக்குறாங்க. நம்ம சேனலில் இந்த ஹென்னா ஹேர் பேக்கும் இண்டிகோ ஹேர் பேக்கும் எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும், என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும், பார்லரில் கலர் பண்ண மாதிரி எப்படி 100% ரிசல்ட்டை வீட்டிலையே கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு நரமுடி கம்மியாக தான் இருக்குது, நான் ரூட் டச்சப் தான் பண்ண போகிறேன், ஏதாவது ஈஸியான மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஹென்னாவையும் இண்டிகோவையும் தனித்தனியாக அப்ளை பண்ணாமல் எப்படி சேர்த்து பயன்படுத்துறது அப்படின்னு ரொம்ப ஈஸியான சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு முதல்ல ஹென்னாவை நம்ம டிகாஷனில் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் டீத்தூள், 2 ஸ்பூன் காஃபி பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஹென்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இரும்பு பாத்திரம் பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல டார்க் கலர் கிடைக்கும். 3 ஸ்பூன் அளவு ஹென்னா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிகாஷனை விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதை மூடி வச்சு மினிமம் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் நைட்டு கலந்துட்டீங்க அப்படின்னா காலையில் பயன்படுத்திக்கலாம். இப்போ 6 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது அந்த இரும்பு பாத்திரத்தில் வச்சதால் நல்ல டார்க் கலராக மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த ஹென்னா பேஸ்ட்டில் இண்டிகோ பொடி கலந்துக்க போகிறோம். எப்போவுமே இண்டிகோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஓப்பன் பண்ண பேக்கெட் காற்று படும்போது இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆகி கலர் மாறி போயிடும். இந்த இண்டிகோ பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஃப்ரெஷ்ஷான இண்டிகோ நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். நான் ஆல்ப்ஸ் குட்னஸ் பிராண்ட்லேருந்து ஹென்னா இண்டிகோ பொடி எடுத்திருக்கேன். இது 100% நேச்சுரல், எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. இது ரொம்ப எஃபெக்டிவாக நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த ப்ராடக்ட் purple.comங்கிற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த இண்டிகோவை நம்ம நேரடியாக இந்த இரும்பு பாத்திரத்தில் கலந்துட்டோம் அப்படின்னா அது உடனே ஆக்சிடைஸ் ஆயிரும், நம்மளுக்கு கலர் கொடுக்காது. அதனால் இந்த ஹென்னா பேஸ்ட்டை முதல்ல கண்ணாடி பாத்திரத்துக்கோ இல்லை பீங்கான் பாத்திரத்துக்கோ நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இண்டிகோ கலந்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஹென்னா எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்கு நம்ம இண்டிகோ சேர்க்கணும். இதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம தலையில் போட்டுறணும். 10 நிமிஷத்துக்குள்ளேயே டை ரிலீஸ் ஆயிரும். இந்த ஹேர் பேக்கை சுத்தமான தலையில், அதிகமாக எண்ணெய் இல்லாத தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், அங்கங்கே நிறைய நரமுடி இருக்குது. கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கையவே சீப்பு மாதிரி வச்சு எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. லேடிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உச்சந்தலையில் இந்த மாதிரி சின்ன கொண்டை மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கம் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி இப்படி சுற்றி விட்டுட்டே வரணும். அப்போ தான் நிறைய நேரம் இதை தலையில் வச்சுக்க முடியும், சரிஞ்சு கீழே விழுகாது. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷவர் கேப் போட்டு விட்டுருங்க. மினிமம் 3 மணி நேரம் தலையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு சோப்பு, ஷாம்பு எல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு கம்மியாக தான் நரமுடி இருக்குது, இல்லை ரூட் டச்சப் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸே போதுமானதாக இருக்கும். நல்ல டீசெண்டான கவரேஜ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். விசேஷ நாட்களில், முகூர்த்த நாட்களில் பூ விலை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு முளை பூ 200-300 ரூபாய்க்கு கூட விற்கும். உங்களுக்கு அப்படி செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னா உதிரி பூ வாங்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா செலவு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு பூ கட்ட தெரியறதில்ல. பூக்கட்ட தெரியாட்டி கூட 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பரான சரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு சீக்ரெட் ஹேக் பார்க்கலாம். அதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்டான கார்ட்போர்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இந்த இடத்துல 3 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும். ஆப்போசிட் சைடு 1 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஓட்டை பண்ணிக்கலாம். இந்த ஓட்டையில் பூ கட்டுற நூல் விட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ அதே நூலை நம்ம மார்க் பண்ணியிருக்க 3 பாயிண்ட்லேயும் 2 தடவை வர்ற மாதிரி இப்படி சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சுட்டு அந்த மீதி இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் ஒரு பீஸ் நூலை எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல முடிச்சு போட்டோமோ அங்கேயே கட்டிக்கலாம். இப்போ நம்ம கட்டின நூல் வந்து இந்த மாதிரி லூஸாக விட்டுறணும். இன்றைக்கி எனக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ கிடைக்கல, அதனால் நான் இந்த பேப்பர் மல்லிகைப்பூ வச்சு தான் நான் வந்து கட்டி காட்ட போகிறேன். இதோட லிங்க்கு கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது நம்ம கட்டியிருக்க நூலில் 3 மல்லிகைப்பூ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லூஸாக இருக்கிற எண்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். இப்படி இதே மாதிரி 3 மல்லிகைப்பூ வச்சு நம்ம இப்படி கட்டிக்கிட்டே வரணும். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவு நம்ம கட்டிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எண்டில் ஒரு 3-4 தடவை நல்லா முடிச்சு போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற நூலை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பூ கட்டிட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக கட்டிட்டோம். இதை வந்து கொண்ட மேலே சுற்றுறதுனாலும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மல்லிகைப்பூ வேண்டாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போலன் ஃப்ளவர்ஸில் நீங்கள் வேணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுக்கு பூ கட்ட தெரியணும்னெல்லாம் அவசியம் இல்லை. அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி போகும்போது இந்த புடவை கட்டுற வேலை எடுத்தாலே நம்மளுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நீட்டாக புடவை கட்டலாம் அப்படின்னு ஆரம்பிப்போம். நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் செட் பண்ணுறதுலே நிறைய டைம் வேஸ்ட் ஆயிரும். நீட்டாக ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தா 2 பார்டரும் ஒரே சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். திரும்பவும் களைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ப்ளீட்ஸ் எடுப்போம். திரும்பவும் அப்படியே தான் வரும். நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இனிமேல் ஒரே சைடு பார்டர் வந்தால் நம்ம டென்ஷன் ஆக தேவையே இல்லை. நம்ம அப்படியே ஷோல்டர் மேலே வச்சுட்டு லென்த் எவ்வளோ வேணும்னு பார்த்து ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பின்னு குத்திக்கலாம். இப்போ திரும்பவும் இதை எடுத்துகிட்டு அந்த உள் சைடு பார்டரை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக மடித்து ஒரு பின் குத்திக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட்டு நீட்டாக செட் ஆயிரும். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது 2 சைடும் பார்டர் ஒரே அளவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ளீட்டு வந்து லூஸ் ஆகவே ஆகாது. நல்ல க்ரிப்பாக டைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடும் இருக்குது. நீங்கள் எல்லா ப்ளீட்டும் ஒரே அளவில் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ப்ளீட்டை மட்டும் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர ப்ளீட் எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே ப்ளீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிரும். இந்த மெத்தடில் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கிடைக்கும். நம்ம ட்ரேப் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு புடவை ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி விதவிதமான கம்மலெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஆனால் மெட்டல் அலர்ஜி இருக்கிறதால தங்கத்தை தவிர வேறு ஏதாவது மெட்டீரியலில் கம்மல் போட்டால் உடனே காதில் புண்ணு வந்துடும். உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிளான ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளியர் நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கிக்கோங்க. எந்த கலரும் இல்லாத பிளெயினான நெயில் பாலிஷு. இதை வந்து ஜுவல்லரியோட பேக் சைடில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். காதில் படக்கூடிய அந்த தண்டு திருகாணி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஜுவல்லரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் அலர்ஜி வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கிளிப்ஸ் வாங்குகிறோம், இல்லை பொட்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்டோன் விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளியர் நெயில் பாலிஷை நம்ம அது மேலே நல்லா திக்காக அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஒரு திக்கு கோட்டிங் அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கலர் ஃபேட் ஆகாது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து விழுகாது. நிறைய நாளைக்கு நம்ம புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ கேட்ச் கிளிப்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு மெட்டல் பீஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும். கை தவறி கீழே விழுந்துட்டா கூட இந்த ஸ்ப்ரிங்கு டக்குன்னு தெரிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கிளிப்பு யூஸே பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த கிளியர் நெயில் பாலிஷ் வச்சு ஒரு திக்கான கோட்டிங் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா துருப்பிடிக்காது. கீழே விழுந்தாலும் அந்த ஸ்ப்ரிங்கு வெளியில் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயம் நம்ம அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதோ இந்த மாதிரி மெட்டல் வாட்ச் கட்டுறது, பிரேஸ்லெட் போடுறதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நம்ம கட்டும் போது அது கழண்டு போய்கிட்டே இருக்கும். யாராவது ஹெல்ப் எடுத்து தான் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க வேண்டிய ஒரு சிம்பிளான விஷயம் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கிங் டேப்பு.
இது வந்து ஜஸ்ட் பேப்பர் டேப்பு தான், நம்ம கையிலேயே கிழிச்சிக்கலாம். இந்த மாஸ்கிங் டேப்பை ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு இந்த வாட்சோட ஒரு எண்டை இப்படி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடை நம்ம பிரேஸ்லெட்டுக்கும் பயன்படுத்தலாம். அவசரத்துக்கு இந்த ஹேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா queenbeeparadise.officialங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.